நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர் சொன்னார். ஆனால் இன்று கேள்வி ஒன்று, நீரின்றி தவிக்கிறது யார்? உலகா, இல்லை தமிழகம் தானா? தமிழகத்தில் மழைக்கு குறைவில்லை, ஆனால் மழை நீர் சேமிப்பு தான் குறைவு. ஒரு பக்கம் வெள்ளம், மற்றொரு பக்கம் வறட்சி. இதுதான் நம் இன்றைய நிலை. காவிரி, வைகை என 33க்கும் மேற்பட்ட முக்கிய ஆறுகள் நமக்கு உண்டு. ஆனால் இன்று மணல் கொள்ளை, கழிவு நீர் கலப்பு மற்றும் பிளாஸ்டிக் மாசால் அவை செத்துக் கொண்டிருக்கின்றன. ஓராண்டில் ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருந்தன. இன்று பல ஏரிகள் வரைபடத்தில் மட்டுமே உள்ளன. நீர் இருந்த இடத்தில் இன்று மணல், பசுமை இருந்த இடத்தில் இன்று பாலைவனம். தொழில் வளர்ச்சிக்கு பல கோடி லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. வளர்ச்சி வேண்டும், ஆனால் வளத்தை அழித்து அல்ல. நாம் இயற்கையை வென்றோம் என்று நினைத்தோம், ஆனால் இயற்கை எச்சரிக்கிறது. மழைநீர் சேமிப்பை கட்டாயமாக்குவோம், எரிகளை புதுப்பிப்போம். நீர் பாதுகாப்பு அரசின் கடமை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. நம் பிள்ளைகள் நாளை நம்மிடம் கேள்வி கேட்பார்கள். நீரை காப்போம், நதிகளை காப்போம், அப்போதுதான் தமிழகம் காப்பாற்றப்படும். முழங்குவோம், நீரை காக்கும் தமிழன், நாட்டை காக்கும் தமிழன். நீர் பாதுகாப்பு நம் உயிர் பாதுகாப்பு.